சஷ்டி வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், அப்புறம் வந்து சத்ரு. இந்த 3 விஷயத்துக்கும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த விரதம்னு சொல்லலாம். நம்ம சஷ்டி ஆரம்பத்துலருந்து பண்ணல, நம்ம விரதம்லாம் இருக்கல அப்படின்னா, இன்றைய நாள் ரொம்ப சிறப்பு. நீங்க நாளைக்கு கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் சஷ்டி விரதத்த இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை இன்னைக்கு நீங்க கடைப்பிடிக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா, சந்திரன் வந்து இன்னைக்கு தனுசு ராசியில, அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அவ்வளோ விசேஷமானது. ஸோ நமக்கு எதிரிகளினுடைய தொல்லையெல்லாம் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லா நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம ஆஃபீஸ்ல வந்து போனாலே சத்ருக்கள் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றவங்கலாம், இன்னைக்கு இந்த ஞாயித்துக்கிழமைய நீங்க விசேஷமா விரதம் இருக்கலாம். ஸோ பகல் நேரத்துல மத்தியான வேளையில ஒரு வேளை நீங்க அரிசி உணவு சாப்பிடலாம். நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்ல இன்னைக்கு ஃபுல்லாவே நான் விரதம் இருக்கேன் அப்படிங்கிறவங்க, பால் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். பச்சை தண்ணி குடிக்காம கூட இன்னைக்கு விரதம் இருக்கலாம். நீங்க எந்த விரதம் எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய டிசிப்ளின கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. மத்தியான நேரம் தூங்கக்கூடாது. இரவு நேரத்துல அந்த பஞ்சு மெத்தை அந்த இதுல படுக்கக்கூடாது. விரதங்கள் எடுத்துக்கொண்டால் அதை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லன்னா விரதம் இல்லாமயே நம்ம வந்து முருகனை பிரார்த்தனை செய்யலாம்.